ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ஸா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு தான். இன்றைக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ஸுனா அவங்களோட குணாதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சதீஷ், சூர்யா, சந்தோஷ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ஸில் ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட நேமும் ஸ்டார்டிங் லெட்டர் எஸ்ஸில் ஆரம்பிக்குதுன்னா உங்களை பற்றி நான் சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போகிறேன். எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா குதிசை வீட்லேயுமே வாழுவீங்க, அரண்மனை மாதிரி பெரிய வீட்லேயுமே வாழுவீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அடாப்ட் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒருத்தங்க உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற ஆன்சரை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தெளிவாக ரிப்ளை பண்ணுவீங்க. இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். இப்போ உங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து கான்டாக்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலிஸாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற பர்சன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த விஷயம் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அது மட்டும் இல்லை, எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா பிடிவாதம் பிடிச்சவங்களாம். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னே சொல்லலாம். ரொம்ப கடினமாக உழைச்சி ஒரு விஷயத்த முடிச்சே தீர்வாங்களாம். எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஆனவனா டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அதனால உங்களோட டிப்ரெஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஹாப்பினஸ்ஸாக இருப்பீங்க. நீங்கள் நாளைக்கே புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த தொழிலோட நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற பேர் வச்சிங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு போயிடுமா. அந்த தொழிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங், அதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வெளியில் போகிறோம், என்னென்ன மேக்கப்லாம் போடலாம், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடலாம், இதை பற்றி மட்டும்தான் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேருமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா உங்களோட எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க. எஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு லக்கியான நம்பர். 10-30 வயசில் கூட முடிக்க முடியாத விஷயத்த பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேருமே 50-60 வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த முடிச்சு காமிப்பாங்க. எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேருமே நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க. எப்பா இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, இது எப்படி நான் முடிக்கிறது, இந்த மாதிரி நெகட்டிவாக பேச மாட்டாங்க. பாசிட்டிவ் மைண்டு மட்டும்தான் எஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிற எல்லா பேருமே இருக்கும். ஒரு விஷயத்தை தொட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் விடவே மாட்டாங்க. சரி காய்ஸ், எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற பேஷன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களும் உங்களுக்கும் நடந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே அடுத்து எந்த மாதிரி வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸில் சந்திப்போம். பாய்.